வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சிவகங்கையில் அஜித்குமார் காவல் நிலையத்தில் இறந்தது தொடர்பாக திமுக அரசு மீது விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிமுக மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியது. எதிர்க்கட்சி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இந்த சம்பவம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி எக்ஸில் ஒரு பதிவில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது உடலில் 18 காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது என்று கூறினார். மேலும் கழுத்தில் கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதால்தான் மரணத்திற்கு காரணம் என்றும் இது வேண்டுமென்றே காவல்துறையின் மிருகத்தனத்தை சுட்டிக்காட்டுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினரால் செய்யப்பட்ட கொலைக்கான தெளிவான வழக்கு இது என்று பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவை மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் என்றும் அவர் கூறினார். சம்பவத்தை மறைக்க முயன்றதாக கூறப்படும் காவல்துறையையும் பழனிசாமி விமர்சித்தார். இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட ஏஆரில் அஜித்குமார் வலிப்பு நோயால் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக அரசு இதுபோன்ற பொய்களை கூறுவது இது முதல் முறையல்ல. 2022ஆம் ஆண்டில் விக்னேஷ் சென்னையில் போலீஸ் காவலில் இறந்தார். அப்போது காவல்துறையினர் வலிப்பு தாக்கத்தையும் குற்றம் சாட்டினர் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அஜித்குமாரின் மரணம் குறித்து உயர்மட்ட சுயாதீன விசாரணை நடத்த கோரி தேசிய மனித உரிமை ஆணைய தலைவருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். இந்த சம்பவம் ஒரு பரந்த அளவிலான துஷ்பிரயோகத்தின் ஒரு பகுதியாகும் என்று கூறி தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்து வருவதை அவர் எடுத்துக்காட்டினார். அஜித்குமாரின் மரணம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் தற்போதைய திமுக ஆட்சியில் இது 24வது அல்லது 25வது காவல் மரணமாக புகாரளித்த மனித உரிமை ஆர்வலர்களை நாகேந்திரன் தனது கடிதத்தில் மேற்கோள் காட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் காவல் மரணங்கள் குறித்து மாநில அரசிடமிருந்து விரிவான அறிக்கையை பெறுமாறு அவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தை வலியுறுத்தினார். அதில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை மற்றும் வழக்குகள் பற்றிய விவரங்கள் அடங்கும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிக்கவும் அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.